அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சு குழந்தைங்களுக்கு எப்படி சத்து மாவு கேக் செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் லைக் பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் 1 கப் சத்து மாவு சேர்த்திக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட்டராக இருந்தால் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ½ டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். இதை மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. இது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதே கப்பில் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா நல்லா கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இந்த சத்து மாவுலேயே ஆல்ரெடி சுகர் இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக சுகர் சேர்த்த வேண்டாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் கரைஞ்சி வரணும். இப்போ இந்த பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த பேட்டரை மோல்டில் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். நான் டம்ளரில் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஆயிலோ கீ பட்டர் இதில் எது வேணால் நீங்கள் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு கேக் மோல்டு இருந்தால் அதில் கூட நீங்கள் ஊற்றி பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டம்ளரில் எடுத்திருக்கேன். இப்போ டம்ளரில் எல்லா பக்கமும் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிட்டு அதில் பேட்டரை ஊற்றி வச்சிட்றேன். இட்லி குண்டால் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க. ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ கேக் பேட்டர் ஊற்றி வச்சுருந்த டம்ளர் எடுத்து இட்லி குண்டாவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. 5 நிமிஷத்துலேயே நல்லா புஷ்ஷுன்னு வெந்து வந்திருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக உப்பி வந்திருக்கும். இது அப்படியே 2 நிமிஷம் விட்டிங்கன்னா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் டீமால் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு சத்துவமாக வச்சு இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.